அன்பார்ந்த கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். வாங்க பேசலாம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் இன்று உலக போதை ஒழிப்பு தினம். இந்த போதை பழக்கத்திற்கு மனிதர்கள் ஏன் ஆட்படுகிறார்கள், அதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் என்ன, அதனால் அதை எப்படி தீர்வு காண முடியும் என்பதை பற்றி பல்வேறு கோணங்களில் விவாதிக்க இருக்கின்றோம். விவாதத்தில் பங்கு பெறுவதற்காக செரீன் லைஃப் மருத்துவமனையினுடைய மனநல ஆலோசகர் ஜெயசுதா காமராஜ் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். வணக்கம் மேடம். வணக்கம். அதே போன்று செரீன் லைஃப் மருத்துவமனையினுடைய மன உளவியல் நிபுணர் சுனில்குமார் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் நேயர்களே. மேடம், இன்றைக்கு உலக போதை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. இது ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடுவதற்கான காரணம் என்ன, ஏன் இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பத்தி உங்களுடைய கருத்துக்கள். இன்னைக்கு இப்ப நிறைய நாள் கொண்டாடப்படுது. இப்ப மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, லவர்ஸ் டே, ஃப்ரெண்ட்ஷிப் டே, அதனால நிறைய டேஸ் இப்ப செலிப்ரேட் பண்றது. ஆனா எல்லாத்த விடையும் முக்கியமா இந்த டே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா நாங்க நினைக்கிறோம். 1950, 60கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சராசரியா குடிக்கக்கூடிய மனிதனுடைய வயது 23 இருந்துச்சு. அப்பவே 23? ஆமா, 23 வயசுல ஒருத்தங்க குடிய ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 80, 90களில் 18 வயதில் குடிய ஆரம்பிக்கிறதுக்கு ஏஜ் 18 வயதா இருந்துச்சு. இப்போ 2010, 12கள்ல ஆராய்ச்சிகள்ல பாத்தீங்கன்னாக்கா இப்போ 13 வயதிலே குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் காமிச்சிருக்கு. ரிசர்ச் ரிப்போர்ட். இது இந்த குறிப்பு அப்படிங்கிறது உலகளாவிய குறிப்பா இல்ல குறிப்பாக தமிழகம், இந்தியா இதுல எடுக்கப்பட்ட உலகளாவிய சர்வேல தான் சொல்லிருக்காங்க. இந்த 13 வயதிலே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது 2010 to 12 இந்த ரிசர்ச்ல இப்படி காமிச்சிருக்காங்கன்னா, இன்னும் அந்த காலம் இப்ப அதிகமாக ஆக ஏஜ் கம்மியாயிட்டே போகுது. சோ இது ஒரு அலார்மிங்கான ஒரு விஷயம். இந்த மது போதை ஒழிப்புங்கிறது கண்டிப்பா கொண்டாடப்பட வேண்டிய நாள். நிறைய விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நாள், ஊட்டக்கூடிய நாளாக சார். இதுல வருடங்கள், அதாவது இதுல வருடம் ஆகங்கிறதுல அறிவியலும் அதிகப்படுத்தப்படுகிறது. அறிவு சார்ந்த மனித ஜீவராசிகள் அதிகப்படுத்துவார்கள். அறிவியல் சார்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் போதை பழக்கமும் குறைந்து கொண்டே, அதாவது போதை பயன்படுத்துகிறவர்களுடைய அந்த வயதும் குறைந்து கொண்டே வருகின்ற பொழுது, அப்போ அறிவியல் ரீதியாக முதிர்ச்சி அடைகின்ற பொழுது குடிக்கிறதுலையும் அதிகப்படுத்திட்டு வர்றாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அன்னைய காலகட்டம் வேற, இன்னைய காலகட்டம் வேற. இன்னைக்கு நிறைய மீடியாவோட இன்ஃப்ளூயன்சஸ், வெஸ்டர்ன் கல்ச்சரோட தாக்கம் நம்ம நாட்டுக்குள்ளேயும் வந்துடுச்சு. இப்போ நம்ம கிராமங்கள்ல கூட அப்போ போதை வருதுங்கிறது வெஸ்டர்னுடைய அந்த தாக்கத்தை, வெஸ்டர்ன் கல்ச்சரோட தாக்கம் தான் சொல்றேன். வெஸ்டர்ன் கல்ச்சரோட தாக்கம். நம்ம கூட்டு குடும்ப விஷயங்கள்லாம் உடைஞ்சது. இல்ல, நம்மளுடைய பழைய மரபுகள்லயே குடிப்பழக்கம். ஏன்னா திருவள்ளுவர் எழுதுகின்ற பொழுது கல்லுண்ணாமைங்கிற ஒரு அதிகாரமா எழுதுகிறாருங்க பொழுது அவருடைய காலத்திலே இப்ப குடி இருக்குங்கிற அர்த்தம். இல்ல, குடி மனிதன் தோன்றிய காலத்துல இருந்தே போதைன்றது இருக்கு. நம்ம தேவர்கள் கூட சோமபானத்தை அருந்தி இருக்கிறதாக நம்ம குறிப்புகள்ல பாக்குறோம். ஏன் இன்னைக்கு மதுவை ஒழிக்கணும்ன்ற காரணம் அப்படின்றத எடுத்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பெரும்பாலான குற்றங்கள் மதுவோட ஒரு தாக்கத்திலான நடக்குது. நம்ம ஜெனரல் ஹாஸ்பிட்டல் கேஷுவாலிட்டியில ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அதுல வர கிட்டத்தட்ட 60% பேஷண்ட்ஸ், அவசர சிகிச்சைக்கு வர பேஷண்ட்ஸ் மதுவால நேரடியாகவோ இல்ல மறைமுகமாவோ பாதிக்கப்பட்டவங்க தான். கிட்டத்தட்ட 60%. இன்னொரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, மதுவால நேரடியா பாதிக்கப்படுறவங்க, அதாவது லிவர்ல ப்ராப்ளம் வர்றதோ இல்ல வர்றதோ, உடல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றது வெறும் 25% பீப்புளுக்கு தான் அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஆனா மதுவால மறைமுகமா பாதிக்கப்படுறவங்க 35% பேர் இருக்காங்க. மறைமுகமா தாக்குதல்ன்றது, நான் மதுவை குடிச்சிட்டு வண்டி ஓட்டி ஒரு ஆக்சிடென்ட் பண்றது, இல்ல மது போதையில நான் வயலன்ஸ்ல ஈடுபடுறது, மது போதையினால வீட்டுல இருக்கிற பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, இல்ல என்னுடைய குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, ஏன் ஒட்டுமொத்த சமூகமே பாதிக்கப்படுது. சோ மது ஒரு நாட்டுக்கும் வீட்டுக்கும் ஒரு சமுதாயத்துக்கும் ஒரு பெரிய கேடு விளைவிக்கிற ஒரு பொருளா இருக்கிறதுனால, அதுவும் அது அந்த காலகட்டத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னைய காலகட்டத்துல இதோட தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால இதை ஒழிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கோம். அதனால மது உலக ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம் மேடம். இப்போ ஒழிக்கணும், அதனால பாதிப்புகள், அந்த சர்வே ரிப்போர்ட் படி சார் சொல்லிருக்காங்க. ஆக இவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாகின்ற மதுவை ஏன் ஒருத்தவங்க எடுத்துக்கணும்?
அப்போ அவங்களோட நெசசிட்டி, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுப்படையாக அந்த பாதிப்புகளை பார்க்கின்ற போது நீங்கள் அப்படி சொல்லலாம். ஆனால் அதை எடுத்துக்கொள்பவர்கள், குடிக்கிறவங்க, ஸ்மோக் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது அவங்களுக்கும் தெரியும் இதனால் ஏற்படுகின்ற பாதிப்பு. அப்படி தெரிஞ்சு அவங்க எடுத்துக்கிறாங்கன்னா ஏன் எடுத்துக்கிறாங்க? அதுக்கான காரணம் என்ன? இப்ப வந்து ஒரு மது போதை அப்படிங்கிறது வந்து ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ வரக்கூடிய விஷயம் கிடையாது. இது வந்து மினிமம் இது வந்து ஒரு 5 to 15 இயர்ஸ் எடுத்துக்கும். இப்ப ஒரு நாள் 2 நாள்ல குடிச்சா நான் வந்து ஒரு போதைக்கு அடிமை ஆயிட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து கொஞ்சம் நாள் ஆக தான் அவங்களுடைய வந்து போதையும் வந்து அந்த அடிமை ஆகிறதும் வந்து அதிகமாகுது. இப்ப ஒரு மாசம் தான் நான் குடிக்க ஆரம்பிச்சேன், அடிமை ஆயிட்டேன் அப்படி யாராலையும் சொல்ல முடியாது. இது ஏன் இப்படி ஆகுறாங்க அப்படின்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்ப குடி எடுத்துக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு கியூரியாசிட்டி, அதுல என்னதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியில தான் ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறதுக்காக ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அதுல பல அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்னா ஒரு அமைதியான நிலை, இல்ல கோவத்தை கண்ட்ரோல் பண்ற மாதிரி, இல்ல உடல் வலி போகும், இல்ல ஏதோ ஒரு உச்ச நிலை. நிறைய பேர்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, இது மது போதை எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அது ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் மேம்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கு. புரியுதுங்களா? கியூரியாசிட்டியில ஆரம்பிச்சு இல்ல கரெக்ட். நீங்க சொல்ற அதே பாயிண்ட் ஆஃப் வியூல அமைதியா இருக்குது அப்படின்னு சொல்றீங்க, கோபம் குறையுது, உடல் வலி இது போக்குறதுக்காக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது சரியான அணுகுமுறை தானே? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுனால மூளைக்கு என்ன ஆகுதுன்னா திரும்ப திரும்ப கேக்குது. அதாவது திரும்ப வந்து நம்ம யதார்த்த உலகத்துக்கு திரும்பும் போது அந்த உலகம் நல்லா இருந்துச்சேன்னு சொல்லிட்டு திரும்ப அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த மூளையில வந்து அங்க இருந்து வர பிரெயின் ரிவார்ட் சர்க்கியூட்னு சொல்லுவோம். ஒரு டைம் அந்த குடியினால கிடைக்கக்கூடிய ஒரு நன்மைகள் வந்து அந்த மூளைக்கு திரும்ப திரும்ப தேவைப்படுறதுனால அதை விட முடியாம திரும்பியும் வந்து டாஸ்மாக்கு போக தூண்டுது. பிளஸ் இதுல நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. இப்ப இன்னைக்கு குடிச்சாங்கன்னா நாளைக்கே வந்து திரும்பியும் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதுல பல இப்ப நீங்க அந்த ஏற்கனவே சொன்ன ஒரு குடிப்பவர்களுக்கு அமைதி தேடி போடுறாங்க, அது குடித்ததுனால அமைதி கிடைக்குதா? இல்ல, அது வந்து அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. பட் அது வந்து நிரந்தர தீர்வு கிடையாது. டெம்பரரியா ஒரு ரிலீஃப் கிடைக்குது. பட் திரும்பி அவங்க யதார்த்த உலகத்துக்கு திரும்பும் போது அதே குடிப்பவர்கள் இப்போ இந்த இது ஏத்துக்கிறீங்க, அமைதி கிடைக்குது, கோபம் குறையுது, அவர்கள் எதை நினைத்து குடிக்கிறார்களோ அது உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் தொடர்ந்து இதை பயன்படுத்துறது போது அடிக்ட் ஆயிடுறாங்க, அடிமையாகிறாங்க, அதனால பாதிப்பு வருது. அப்போ தேவைப்படுகின்ற பொழுது மட்டும் எடுத்துக்கிட்டா அது ஒரு ட்ரீட்மெண்டாவே இருக்கும் இல்லையா? அப்படி வந்து அது அவங்களால இந்த அளவு இது நமக்கு போதும் அப்படின்னு அவங்களால வந்து அதை கண்ட்ரோல் பண்ணி அந்த லெவல் மீறி போகுது. அதான் நான் இப்ப சொல்ல கண்ட்ரோல் பண்ண அது ரொம்ப கஷ்டம். சார் ஓகே. இதுல வந்து மேடம் சொல்றது இந்த பாதிப்புகள் இருக்குது. குடிக்கிறவங்க ஏதாவது ஒரு நிச்சயம் ஒரு காரணத்தின் அடிப்படையில் கொடுப்பாங்க. ஆரம்பத்துல குடிக்கின்ற பொழுது ஃப்ரெண்ட்ஷிப்போட ஜாலியா என்ஜாய் பண்றது காரணங்கள்னு எடுத்து பாத்தீங்கன்னா எதுவுமே குடி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை ஏற்படுத்துதான்னு கேட்டா கிடையாது. நேரடியா எந்த ஆராய்ச்சியும் வந்து குடி வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி அதிகப்படுத்தும். நம்மளுடைய சில பேர் சொல்றாங்க, கண்ணதாசன் கூட. பட் அந்த கிரியேட்டிவிட்டி வந்து இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணப்படல. அறிவியல் ஆராய்ச்சி படி குடிச்சா கிரியேட்டிவிட்டி வரும், இல்ல குடிச்சா அமைதி கிடைக்கும். அறிவியல் படி சொல்லப்படலைனாலும் இது கண்ணதாசன் சொன்னதுனால அவரே சொல்லியிருக்கிறாரு. அது எடுத்துக்கொள்கின்ற பொழுது சாதாரணமாகவும் நான் எழுதியிருக்கிறேன், அதை எடுத்துக்கொண்டும் எழுதியிருக்கிறேன். ஆனால் அது இருந்தாலும் எழுத முடியல. ஆனால் அப்படி எடுத்துக்கொண்டு எழுதுகின்ற பொழுது என்னால் முழுமையாக ஈடுபாட்டோடு செயல்பட முடியுதுன்னு சொல்லிருக்கேன். அப்போ அதை எடுத்துக்கிட்டவங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் சொல்லும் பொழுது அப்போ ஆல்கஹால் எடுத்துக்கிட்டவங்களால எந்த தொழிலை எடுத்துக்கிட்டாலும் அதில் முழுமையாக செயல்பட்டு வெற்றி காண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நான் இப்ப வந்து என்னுடைய டென்ஷன் வந்து ஒரு சாக்லேட் சாப்பிட்டாலும் எனக்கு குறையும் அப்படின்னு நினைச்சு நான் ஒரு சாக்லேட் சாப்பிட்டாலும் சாக்லேட்டும் என் டென்ஷனை குறைக்கும். சோ மனிதன் வந்து எதுக்கு வேணாலும் அடிமை ஆகலாம்னு சொல்றதுக்கு இதுதான். ஒருத்தர் வந்து சாப்பாட்டுக்கு அடிமையாகலாம், செக்ஸுக்கு அடிமையாகலாம், டிவிக்கு அடிமையாகலாம், ஏன் சமீபத்துல வந்து ஃபேஸ்புக், இன்டர்நெட் போன்ற விஷயங்களுக்கு அடிமையாகலாம். இந்த அடிமையாகிறதுன்றது ஒரு ப்ராசஸ். அது இது எனக்குள்ள நானே நினைச்சுக்கிறது. இந்த ஒரு வஸ்து நான் எடுத்துக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரியான ஒரு பலன் இருக்குன்னு அவங்களே அதோட வந்து லிங்க் பண்ணிப்பாங்க. அந்த லிங்கிங் வந்து பிரெயின்ல வெரி ஸ்ட்ராங்கா பதிவுகளை ஏற்படுத்துது. அததான் ரிவார்ட் சர்க்கியூட்னு சொல்றோம். இப்ப நான் ஒரு வீடியோ கேம் ஆடுறேன், அதுல வின் பண்ணி போகும்போது என்னோட பிரெயினுக்கு அது ரிவார்டிங்கா இருக்கு. ரிவார்டிங்னா ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. இந்த உற்சாகம் வந்து வீடியோ கேம் உற்சாகம் அப்படின்றது ரெண்டும் லிங்க் ஆகி அங்க வந்து ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் ஆயிடுது.
அப்போ எப்பப்பெல்லாம் எனக்கு உற்சாகம் தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் எனக்கு வீடியோ கேம் விளையாடணுன்ற ஒரு உந்து சக்தி வருது. ஏன் எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரிகை நபர் கூட எனக்கு ஒரு நல்ல ஒரு தலைப்பு வேணும்னா எனக்கு ஒரு ஸ்மோக் பண்ணாதான் எனக்கு தலைப்பு கிடைக்கும். சோ அது அவங்களுக்குள்ள அவங்களே வந்து லிங்க் பண்ணிக்கிறது. இல்ல லிங்க் பண்ணிக்கிறது உண்மை. அதே போன்று படிக்கின்ற மாணவர்கள், குறிப்பாக மருத்துவக் கல்லூரி மாணவர்களை தொடர்ந்து படிக்கின்ற பொழுது விழித்துக் கொண்டே இருக்கின்ற சூழலில் ஸ்மோக் பண்றாங்க. சில போதைப் பொருட்களும் எடுத்துக்கொள்கிறார்கள். அது அவர்களுக்கு அந்த தூக்கமின்மையை கொடுக்கிறது. அதன் மூலம் படிக்கிறாங்க, நல்லா எக்ஸாம் எழுத முடியுதுன்னு சொல்றாங்களே, அது பிராக்டிக்கல் உண்மை நடைமுறை? அது உண்மைதான். அதாவது குடி ஒரு விதத்துல அவங்களுக்கு நல்லது செய்யுது ஆரம்ப காலகட்டத்துல. அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது நல்லது செய்யறதுனாலதான் அதை தேடி தேடி போறாங்க. அத நல்லதா அப்படின்னு கேட்டோம்னா அது ஒரு கெட்டதுல ஒரு நல்லது. நல்லதுல ஒரு கெட்டதுன்னு எடுத்துக்கிட்டா அப்படியும் இருக்கு. எப்படி வரீங்களா? சோ இவங்களுக்கு அது பர்சனலா அது ஒரு நல்லது. இப்ப எனக்கு குடி ஒரு அமைதியை தரலாம், இன்னொருத்தருக்கு குடி ஒரு தைரியத்தை கொடுக்கலாம், இன்னொருத்தருக்கு குடியை வந்து ஒரு பழைய காதலியோட தாக்கங்களை மறக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், இன்னொருத்தருக்கு குடி ஒரு ஆக்கப்பூர்வமா செய்யறதுக்காக இருக்கலாம், இன்னொருத்தருக்கு குடி வந்து சண்டை போடுறதுக்காக கூட இருக்கலாம். சரிங்களா? நான் என்னோட மேனேஜரை திட்டணும், குடிச்சிட்டு போய் திட்டணும். சோ ஒருத்தர் எதை நினைக்கிறாங்களோ அதை செய்யறதுக்கான ஒரு பெரிய பலத்தை வந்து குடி ஆரம்பத்துல கொடுக்குது. அதுதான் வந்து குடி ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு ஒரு நல்லது செய்யுது. அதனாலதான் அது குடி வந்து பல இடையூறுகள் ஏற்படுத்துது, சமூகத்துல நம்ம நன்மதிப்பு இறங்குதுன்னு தெரிஞ்சும் அதை தேடி போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து உளவியல் ரீதியா ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஏற்படுறதுக்கு காரணம் இதுதான். ஓகே, தொடர்ந்து பேசலாம் மேடம். இப்போ குடிங்கிறது பழக்கத்தின் மூலமாக அது ஒரு தவறான பழக்கம், அந்த ஒழிக்கொண்ட உலக சொல்லி கொண்டிருந்தாலும், இப்போ நேரடியாக நான் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட பேசுகின்ற போது அவர் 18 ஆண்டுகள் தொடர்ந்து குடிச்சிட்டு வர்றாரு. அவர்கிட்ட கேட்கும் பொழுது 18 வருஷமா நான் குடிச்சிட்டு இருக்கேன், ஆனால் எந்த பாதிப்பும் எனக்கு இல்லை. தலை வலி, ஜுரம், காய்ச்சல் எந்த இதுக்குமே நான் போகப்படுத்ததில்லை. காலையில் ஒரு குவார்டர், நைட்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் யார்ட்டையும் சண்டைக்கு போகிறதில்ல, என்னால் எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ ஏன் குடிக்கிறது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவங்க வீட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் குடிக்கக்கூடாதுன்னு தகராறு பண்ணதுக்கு பிறகு ஒரு வாரம் திடீர்னு குடிக்கிறதுன்ட்டாரு. ஒரு வாரத்துக்கு பிறகு அவருக்கு நெஞ்சு வெளி வந்தோன்னே டாக்டர்கிட்ட போகும்போது நீங்கள் ஏன் விட்டீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் என்கிட்ட கேட்குறது, கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறேன், என்னால் அது மாதிரி பண்ண முடியாது, எனக்கு எந்த பிரச்சனையும் நான் குடிக்கிறேன் அப்படின்னு அவர் ரியல் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாரு. அப்போது ஒரு மதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவை எடுத்துக்கொண்டால், தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறது சரியான வாதமா? இப்ப நிறைய பேர் சொல்றாங்க அந்த மாதிரி, டாக்டர் வந்து எனக்கு கொஞ்சமா டெய்லியும் எடுத்துக்கிட்டா என் ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க, நீங்க குடிக்க கூடாதுன்னு சொல்றீங்களே எதுக்கு அப்படின்னு நிறைய பேர் வர பேஷண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. குடி ஹார்ட்டுக்கு வந்து குடி மட்டும் நல்லது அப்படிங்கறது வந்து நம்ம சொல்றதுக்கு இல்ல. அதே அளவுக்கு ஈக்குவலண்டா நல்லது கொடுக்கறது நிறைய விஷயம் இருக்கும்போது அது எதுக்கு தேவையில்லாத ஒரு உடம்புக்கு பல பாகத்தை உறுப்புகளை வந்து கெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தையே ஒரு பாகத்துக்காக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய பேச்சா இருக்கும் அவங்க கிட்ட. ஹார்ட்டுக்கு நல்ல செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு, பட் அந்த குடியை ஏன் நம்ம போய் எடுத்துக்கணும்? இப்ப வந்து நான் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். இப்ப 3 பேர் இப்ப வந்து ஒரு டாஸ்மாக் ஷாப்புக்கு போறாங்கன்னா 3ல ஒருத்தர் தான் குடிநோயாளி ஆகுறாங்க. போற 3 பேருமே குடிநோயாளி ஆகுறது இல்ல. 3 பேர் போனாங்கன்னா 3ல ஒருத்தவங்க வந்து குடிக்காரர்களா மாறுறாங்க. இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த நோய் வந்து ஒருத்தவங்களை ஆட்கொள்ளும். இது எப்படி நீங்க நோயின்னு சொல்றீங்க? அது பழக்கம் தொடர்ந்து வருவது, அது வழக்கமாக மாறுகிறது. அது பழக்கத்தை மாற்ற முடியும், அது நோய் என்ற கேட்டகரிக்குள்ள நீங்க எப்படி அதை கொண்டு வரீங்க? குடி வந்து ஒரு பழக்கமா தான் ஆரம்பிக்குது, பட் வந்து அது ஒரு பிரெயின் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அப்போ குடிப்பதனால் நோய் ஏற்படுகிறதுன்னு சொல்லாம தவிர குடிப்பதே ஒரு நோயின்னு எப்படி சொல்ல முடியும்? குடி என்பது ஒரு நோய். ஆல்கஹால் இஸ் a disease. இது வந்து எப்படி இதை சொல்றோம்னீங்கன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, 3ல ஒருத்தவங்க பாருக்கு 3 பேர் போனாங்கன்னா ஒருத்தர் வந்து குடிக்காரர் ஆகுறாரு, மத்த 2 பேரும் நார்மலா இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு டெய்லியோ இல்ல வாரத்துக்கு ஒரு நாளோ குடிச்சுட்டு அவங்க உடம்பு வந்து அதை தாங்கிக்க கூடிய அளவுக்கு அவங்க உடல் அமைப்பு அப்படி இருக்கு. அந்த 3ல ஒருத்தர் அப்படின்னு சொல்றது வந்து யாரு ஒருத்தர் அடுத்த குடிக்கு பிளான் பண்றாங்களோ, இப்ப இந்த நியூ இயருக்கு போறாங்க பாருக்கு, நம்ம அடுத்த நியூ இயருக்கு இதே மாதிரி நம்ம 3 பேரும் சேர்ந்து இங்க குடிக்கணும்டா அப்படின்னு பிளான் போட்டாங்கன்னா, அந்த பிளான் போடுறவரு அந்த குடியோட நோயோட ஃபர்ஸ்ட் வட்டத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த நோய்க்குள்ள போறாங்க. திடீர்னு ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ 1 மாசத்துலயோ கிடையாது. அடுத்தது அந்த முதல் படி உள்ள இறங்கின உடனே அந்த வருஷத்துக்கு ஒரு நாள் குடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து 6 மாசத்துக்கு ஒரு டைம் இதே மாதிரி நாம எல்லாம் சேரலாம், 6 மாசத்துக்கு ஒரு டைம் குடிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் வரும்.
அப்புறம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை குடிக்கலாமே அப்படின்னு சொல்லி பிளான் போடுவாங்க. அப்புறம் மாதம் அப்புறம் கல்யாணம்னா குடிக்கிறது, ஃபங்க்ஷன், சாவு எல்லாத்துக்கும் கல்யாணம் குடிக்கிறதுங்கிறீங்க. ஆனா பெரும்பாலான கல்யாணத்துக்கு பிறகு குடிக்கிறது இல்லைங்கிற ஒரு விஷயம் இருக்கு. தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். சார், இப்போ நான் ஏற்கனவே மேடத்தில் கேட்டது, சிலருக்கு நீங்க சொல்ற மாதிரி அடிக்ட், பல்வேறு பாதிப்புகள், மன ரீதியான பாதிப்புகள், உளவியல் ரீதியான பாதிப்புகள் இருந்தாலும் கூட ஒரு சிலர் இதுல வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னு சொல்றது உண்மைதான். காரணம் என்னன்னா, இப்போ ஒரு 100 மில்லி ஆஃப் ஆல்கஹால் நான் இப்ப எடுத்துக்கிறேன்னா, என்னுடைய உடல் வாகுக்கு 20% ஆல்கஹால் என்னோட உடல் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும், உறிஞ்சிக்கும். மீதி 80% என்னோட உடல் வெளியே தள்ளிடும். சப்போஸ் நீங்க அதே 100 ml எடுத்துக்கிறீங்கன்னா, உங்க உடம்பு அதை மேபி 80% ஆஃப் ஆல்கஹாலை உங்க உடம்பு உறிஞ்சும், 20% தான் வெளியே தள்ளும். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஆல்கஹாலோட பாதிப்பு உங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமா இருக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் கம்மியா இருக்கும். அப்போ என்னை விட அதிகமா குடிக்கிறவன்லாம் நல்லா இருக்கான், என் கூடவே குடிச்சவனுங்க தான் நல்லா இருக்கான், நான் இப்படி ஆயிட்டேன். சோ இதுக்கு காரணம் வந்து அவங்களோட உடல் வாகுதான். சோ சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு காரணத்தினால சில பேர் நல்லா இருப்பாங்க, சில பேர் வந்து ஈஸியா பாதிக்கப்படுவாங்க. இல்ல அதுலயும் இன்னும் சில பேர் நான் குடிச்சுக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்ல, ஒருத்தர் எந்த பட்ட பழக்கம் இல்ல, அவன் திடீர்னு இறந்துட்டான் அப்படியும் இருக்கு. சொல்ற இன்னொன்னு வந்து குடியிலே ஒரு பல்வேறு வகையில் விவாதிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நேர்களே, இன்றைக்கு உலக போதை ஒழிப்பு தினம். அதை பற்றியான பல்வேறு கருத்துக்களை விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். விவாதம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரும்.